ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா. சரிங்களா? சோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்குங்களா நம்மளோட குரூப் 4 எக்ஸாம்க்கு. ஓகே, சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 4 அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான குரூப் 4 எக்ஸாமினேஷன் இருக்கு. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டு நம்மளோட அடுத்த இலக்கு என்ன, ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட மிகப்பெரிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் 2 மற்றும் 2A. ஓகே, இந்த எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது. சரிங்களா? சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓகே, சோ நம்மளுக்கு 2022ல குரூப் 4 மற்றும் 2 மற்றும் 2A அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்துச்சு. சோ குரூப் 4ம் பார்த்தீங்கன்னா ஓகே, சோ நல்லபடியா நிறைய மக்கள் எழுதி ஓகே அவங்களும் கிளியர் பண்ணிட்டு ஓகே போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி குரூப் 2A-க்கும் பார்த்தீங்கன்னா அண்ட் குரூப் 2க்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஓகே கவுன்சிலிங் அப்படின்றது ஒன்று கூட்டிட்டு இருக்காங்க. சோ டெய்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நீங்க பார்த்தாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் இது ஜாப் வந்து வாங்கியிருக்கிறது. ஓகே, அந்த போட்டோஸ் எல்லாமே நம்மளோட பிக்சர் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி இந்த வருஷம் ஓகே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ்மே பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த குரூப் 2 மற்றும் 2A-ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பெருசா சேஞ்ச் பண்ணது கிடையாது. இப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அது என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து நம்ம குரூப் 2ல இருக்கு. அப்ப குரூப் 2னாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்டிங் தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படினாலே பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே மெரிட்டபிளான போஸ்டிங் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைரார்கி அப்படின்றது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. சோ இதுல பார்த்தீங்கன்னா குரூப் 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட்டபிளான போஸ்டிங் பா. அது இன்டர்வியூ போஸ்டா இருக்கட்டும் நான் இன்டர்வியூ போஸ்டிங் டசன்ட் மேட்டர். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட்டபிளான போஸ்டிங், நல்ல salary ஓகே அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க அதுல இருந்து கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகே, அது மூலமாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே குரூப் 1 எக்ஸாம்ல ஓகே சோ உள்ள போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி நீங்க கிளியர் பண்ணிட்டு உள்ள போகலாம்ப்பா. சரிங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ குரூப் 2க்கான தற்போதைய நிலவரம் என்னது, ஓகே சோ எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் சைட் பா இது. ஓகே, சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் சைட்ல தான் போய் பார்க்கணும். ஓகே, அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இங்க வாட்ஸ் நியூ அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. சோ இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் இந்த ஜூன் 4 மே 31 மே 31 ஒவ்வொரு நாளுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன வெளியிடுறாங்க. ஓகே, சோ அதற்கான ஓகே சோ ஜிஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல தான் இருக்கும். கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படி பார்த்தா இங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. இதுல பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா நம்மளுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஐ மீன் இந்த பேஜே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா சொல்ல போனா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகே, கண்ணாபுண்ணான்னு இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டா அந்த குரூப் 1 என்னது, குரூப் 1B என்னது, 1C அண்ட் குரூப் 2 2A இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே 2-ஆ இருந்தாலும் 2A-வா இருந்தாலும் ஒரே பேட்டர்ன் தான் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2A-க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸோட சிலபஸ் என்ன, ஓகே ப்ரிலிம்ஸோட சிலபஸ் ஏன்னா நமக்கு வந்து இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா இப்போ டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் நம்மளுக்கு இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி பார்த்தா குரூப் 4க்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருக்கு. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் 2ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சிலபஸ் சொன்னா இங்க வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா தமிழோட சிலபஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பகுதியா இலக்கணம். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பகுதியா இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 தலைப்பு கொடுத்துருக்காங்க. பகுதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 தலைப்பு பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் A பார்ட் B பார்ட் C இது மூணுமே சேர்ந்ததா என்னப்பா ஓகே உங்களோட ஓகே குரூப் 2க்கான ஜென்ரல் தமிழ். ஓகே, கிட்டத்தட்ட குரூப் 4 சிலபஸும் குரூப் 2க்கான தமிழ் எல்லாமே ஒன்று தான்பா. சரிங்களா? எஸ், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஜென்ரல் இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிராமர் என்னென்ன இருக்கு, ப்ரஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொஸ்டின் டேக் ஓகே டென்ஸ் வாய்ஸஸ் ஓகே அது டிகிரிஸ் இது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். ஓகே, அடுத்து அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓகே போயட்ரி அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருக்க போயம் தான்ப்பா. இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுட்டீங்கனாலே போதுமா. ஜென்ரல் இங்கிலீஷா ரொம்ப ஈஸிப்பா சொல்லப்போனா ஜென்ரல் தமிழோட ஜென்ரல் இங்கிலீஷா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ஒர்க். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாடங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, துணை பாடங்கள் அதெல்லாம் இருக்கு தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே நீங்க படிக்கணும். மொத்தம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இதுதான் பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்க்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் 4க்கு படிச்சு வந்துருங்களா கிட்டத்தட்ட ஒரு 85% இல்லை 90% அதில் இருக்க சிலபஸ் அதே தான். ஓகே, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு வந்து யூனிட் 9ல கொடுத்துருப்பாங்க, அடுத்த ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு தெரியுங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்காவது ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அஞ்சாவது இந்தியன் பாலிட்டி. ஆறாவது இந்தியன் எக்கனாமி. ஏழாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். எட்டாவது யூனிட் 8 அண்ட் 9வது யூனிட் 9. ஓகே, இது வந்து யூனிட் 9 பொறுத்தளவுக்கு குரூப் 4ல ஒரு 2-3 டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை கொஞ்சம் நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நம்மளுக்கு காமனாக வரதான் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ப்பா. ஓகே, ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குரூப் 2 இருந்தாலும் சரி குரூப் 2A இருந்தாலும் சரி ஒன்றா தான் நடக்க போகுது. ஓகே, ஒரே எக்ஸாம் தான், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஓகே, அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 2 இன்டர்வியூக்கு யார் யார், குரூப் 2A இன்டர்வியூக்கு யார் யார் அப்படின்றது அதுக்கப்புறம் தான். இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும் சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் கொடுத்துருக்காங்கப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 2 பேப்பர் கொடுத்துறாங்க. இதுவே குரூப் 2 நான் இன்டர்வியூ ஓகே, அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு பேப்பர் இருக்கு, ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. அந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு, லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஓகே, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாமே கலந்தது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 2A வரப்போகுது. ஆனால் இங்கே ஒன்லி GS மட்டும் தான் வரப்போகுது. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துடலாமா? எஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி பாருங்க, மொழிபெயர்த்தல், தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு, சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன் ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டாபிக் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு. அதனால யாரும் வரி பண்ணிக்க தேவையில்ல. பட் இது மேஜர் ரோல்ப்பா. இதுல வந்து மினிமம் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்துலாமா, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்க மெயின்ஸ் பேப்பர் இதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, மாடர்ன் ஹிஸ்டரி இன் இந்தியா அண்ட் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இது நம்ம கிட்டத்தட்ட ஓகே யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வெளியில் நம்ம படிக்கணும். ஓகே பாருங்களா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியரின் வருகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8வது புக்கில் படிச்சிருப்போம். ஓகே, அதே மாதிரி 11th புக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியில் போய் படிக்கணும். ஏன்னா மெயின்ஸில் நம்ம நிறைய கண்டென்ட் எழுதணும். அப்போ பள்ளிப்பாட புத்தகத்தை தாண்டி கொஞ்சம் வெளியில் படிக்கணும். ஆனால் ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கு பள்ளிப்பாட புத்தகமே போதுமானது சரிங்களா. ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், கர்நாடிக் வார்ஸ், ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். பாளையக்காரர்கள்லாம் அவங்கள பற்றி நம்ம படிக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், குயிலி, ஓகே, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கிட்டத்தட்ட நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பிளஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எல்லாமே உள்ள கொடுத்துருக்காங்கப்பா. ரெண்டாவது பாருங்க, தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்க காலத்தை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் படிக்கணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு தெரியுங்களா. ஸோ அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் ஓகே, இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் முக்கியமான இடங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த சிலபஸ் ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு. நாலாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டி, நம்ம இந்தியன் பாலிட்டி பாருங்க எல்லாமே படிக்கணும் நம்ம. ஓகே, இந்த சிலபஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றப்பா. ஆறாவது பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, அண்ட் தென் ஏழாவது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி அண்ட் ஓகே ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஓகே இன்டர்வியூக்கான சிலபஸ்ப்பா. இது மட்டும் நீங்கள் நல்லபடியாக படிச்சு எழுதிட்டீங்கன்னா போதுமானது. தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஓகே நம்மளோட GS மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதுமானது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 2Aக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒன்று கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து 3 PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும்ல பாருங்க. அங்கே பார்த்தோம்ல, அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெவல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அங்கே 7 டாபிக் 5 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆப்டிடியூட் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து என்ன சார் இதுலயும் ஆப்டிடியூட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் ஏதோ ப்ரிலிம்ஸ்ல 25 கேள்வி முடிச்சு விட்டுறலாம் பார்த்தா இதில் வந்து 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஆப்டிடியூட் வேற ரீசனிங் வேறப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ நம்ம என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, மைண்ட் கால்குலேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ரயில்வேஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இந்த நான் இன்டர்வியூக்கு வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 40 மார்க் கேட்கறதால கண்டிப்பா நம்மளால நல்லா எழுத முடியும். ரீசனிங்னா நல்லா படிச்சவங்க இருக்காங்களா, அவங்களும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நான் இன்டர்வியூக்கு நிறைய பேர் உள்ள வருவாங்க. ரயில்வேஸ் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறவங்களும் இதுக்குள்ள வருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் படிக்கிறாங்களா, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வருவாங்க. அடுத்த பாருங்க, ஓகே ஜெனரல் தமிழ். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம அங்கே பார்த்தோம் தெரியுங்களா, அதில் பார்ட் A மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா பார்ட் A மட்டும் எடுத்துக்கிறாங்கப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சிலபஸ். ஓகே, சேலரி வைஸ் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்மளுக்கு பண்ணலப்பா. ரெண்டுத்துக்குமே நல்ல சேலரி தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகே, நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2024 என்னென்ன இன்டர்வியூ போஸ்ட் விட்டுருக்காங்க, ஓகே அதே மாதிரி என்ன நான் இன்டர்வியூ போஸ்ட் விட்டுருக்காங்க, எவ்வளோ சேலரி டிஃபரன்ஸ் ஆகுது, வேரி ஆகுது, இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு 20 நாளில் தெரிஞ்சிருப்பா.
ஏன்னா இன்னும் 20 நாள்ல பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரியே குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, அதே மாதிரி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷனும் டேட்டே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் நம்ம நல்ல நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளோட மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7 ஓகே, நம்மளோட மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஓகே ADA 24/7 நமக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது பர்ச்சேஸ் பண்ணா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஒன்ஸ் வந்து ஸ்டேட் எக்ஸாம் கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்களா குரூப் 2 and 2A லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே ஓகே உங்களுக்கு வந்து இங்க காட்டும் ஓகே 2799 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் இதுல வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இதுல இருந்து என்னோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y836. ஓகே, Y836. ஓகே, இது கொடுத்து நீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா குறையும்பா. 550 ரூபா குறைஞ்சி 2734 ரூபாய்க்கு உங்களால இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஒன்லி ஃபார் குரூப் 2 2A. ஓகே, நீங்க கண்டிப்பா இந்த இயர்ல குரூப் 2க்கு போகணும் 2Aக்கு போகணும் அப்படின்ற இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பேட்ச்ல தமிழ், மேக்ஸ், யூனிட் 8 இது 3 டாபிக் நான் தான் எடுப்பேன். கண்டிப்பா நீங்க நம்பி உள்ள வரலாம். கண்டிப்பா இந்த 2024 இந்த குரூப் 2 மற்றும் 2A அப்படின்ற ஒரு இலக்கை நம்ம அடைவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி குரூப் 2க்கு படித்துக் கொண்ட மாணவர்களுக்கும் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இன்னும் 5 நாள்ல தான் இருக்க போது. நல்லா படிங்க. ஓகே, அதே எஃபோர்ட் வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா குரூப் 2 நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.